ஹலோ குழந்தைகளா, எப்படி இருக்கேன்? ஸோ ராமாயணம் கேட்டுன்னு இருக்கேன் இல்லையா? இப்போ நம்ம லாஸ்ட் எபிசோடில் நம்ம எதில் விட்டோம்? அவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஊர்மிளா, பரதன், மாண்டவி, சத்ருக்னன், ஸ்ருதகீர்த்தி எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது. எல்லாரும் அயோத்திக்கு திரும்பி வந்துட்டுருக்கா. அப்படி திரும்பி வரும்பொழுது சில கெட்ட சகுனங்களை அவள் பார்த்தா. சகுனம்னா என்ன? நிமித்தம்னு சொல்லலாம். சகுனம்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு இண்டிகேஷன் மாதிரி. அதாவது இப்போ சில விஷயங்கள் நம்ம வீட்டை விட்டு கிளம்பும்பொழுது சில இது நல்லதாக இருக்கும், சிலது கெட்டதாக இருக்கும். இப்போது நம்ம வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறோம், கால் தடுக்கிறது. அப்போ உடனே நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் என்ன சொல்லுவாள்? ஏய் இப்போ சரி, இப்போ உட்காரு, கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டோம் அப்புறமா போ அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி கிளம்பும்போது யாராவது தும்மினாலும் உட்கார சொல்லுவாள். அதெல்லாம் கெட்ட சகுனம். அந்த மாதிரி நல்ல சகுனங்கள் இல்லாமல் வருது. நம்ம வெளியில் கிளம்பும்போது யாராவது கையில் பூ கொண்டு வந்து கொடுக்குறா, ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறா, அதெல்லாம் நல்ல சகுனம். இதெல்லாம் நம்ம இப்போ அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதில்ல. அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப பார்ப்பா. சகுனங்கள்லாம் நிறையா பார்த்துட்டு இருந்தா. அவள் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லை, ஒரு வெளியில் போகும்போது பறவைகள் எந்த திசையில் பறக்கிறது, விலங்குகள் எந்த திசையில் நடக்கிறது, அதுகளோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அதெல்லாம் கூட சகுனமாக நினச்சிட்டு இருந்தா. அது மாதிரி அவள் பார்க்கும்பொழுது பறவைகளோட மூமெண்ட்ஸ் நல்ல சகுனமாக இல்லை. அதை பார்த்து தசரதருக்கு கவலையாக இருக்குது. ஐயோ, நல்ல சகுனமாக இல்லையே அப்படின்னு அவர் வருத்தப்படுறார். அப்போ உடனே வசிஷ்டர் சொல்கிறார், கவலைப்படாத, பறவைகளோட மூமெண்ட்ஸ் வேணால் மோசமாக இருக்குது, பட் விலங்குகளோட மூமெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது, நல்ல சகுனம்தான், அதனால் நீ கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு அப்போ உடனே இவருக்கு மனசு திருப்தியாக இருக்குது. ஆனால் அவர் அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சூறாவளி காற்று மாதிரி காற்று அடிக்கிறது, மரம்லாம் முறிஞ்சு விழுறது, பூமி அதிர்றது பயங்கரமாக. இவெல்லாம் என்னடா அப்படின்னு பார்த்தா எழுத்தாப்புல பரசுராமர் வந்துட்டுருக்கார். யார் பரசுராமர்? அவர் ஒரு ரிஷியோட பிள்ளை. அவரும் மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் பரசுராமரும். அவருக்கு அரசர்களை கண்டால் பிடிக்காது. அது சத்திரிய குலம் அப்படிங்கிறதே, அந்த சத்திரிய குலத்தையே நான் வேறு இருக்கிறேன், அப்படியே அடியோடு அழிக்க போகிறேன்னு அவர் சொல்லிட்டு இருந்துச்சு. அப்படி அந்த மாதிரி பண்ணினவர். ஏன் அப்படி பண்ணினார், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுலாம் நம்ம தனியாக பார்க்கலாம். நான் இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு நான் அப்புறமா பார்க்குறேன், அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? யாரை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன்? ரிஷ்யசிங்கர் கதை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கங்கை எப்படி பூமிக்கு வந்தது அதை சொல்லணும். விஸ்வாமித்திரரை பற்றி சொல்லணும். இப்போ பரசுராமரை பற்றியும் தனியாக நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னால் கூட நான் ஒரு விஷயம், அந்த அகல்யா சாப விமோச்சனம் உங்களுக்கு சொல்லலை. அதெல்லாமும் நம்ம அப்புறமா தனியாக அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வரும். இப்போ பரசுராமரும் மகாவிஷ்ணுவோட அவதாரம், ராமரும் மகாவிஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னா எப்படி அது ஒரே சமயத்தில் ரெண்டு அவதாரம் ரெண்டு பேரும் வருவாளா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அது ரொம்ப சிம்பிள். ஏன்னா மகாவிஷ்ணு ஒரு பரம்பொருள். அவர் எல்லாமே அவருக்குள்ளே அடக்கம். அவர் அவதாரம் எடுக்கும்போது அவர் தன்னை பிரிச்சுக்கிறார், தன்னை இதுவாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டில் ஒரு தீபாவளி வருது. அப்போ உங்கள் அம்மா ஸ்வீட் பண்ணுறா. என்ன பண்ணுவா? கடலை மாவு இருக்கும், சர்க்கரை இருக்கும், நெய் இருக்கும். அது மூணையும் வச்சு மைசூர் பாகு, அதே கடலை மாவு, அதே சர்க்கரை, அதே நெய், மைசூர் பாகு பண்ணுவாள். அதே கடலை மாவு, அதே சர்க்கரை, அதே நெய் வச்சு பூந்தி பண்ணுவாள். பட் இது வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? எல்லாமே சுவையில் மாறிடும், உருவத்தில் மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். பட் அதே கடலை மாவு தான். ஒரே வீட்டில் ஒரே கடலை மாவு கொஞ்சம் பிரித்து ஒரே சர்க்கரை அதை பிரித்து இப்படி பண்ணுறார். அதே மாதிரி மகாவிஷ்ணு அப்படி பூர்ணமாக இருக்கிறவர் தன்னை பிரிச்சுக்கிறார். கொஞ்சம் பிரித்து பரசுராமராகவும் அவரால் வர முடியும் ஒரே சமயத்தில், ராமராகவும் வர முடியும். ஸோ இப்போ அவள் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறார். பார்த்தோன்னே பரசுராமர் ரொம்ப ரொம்ப கோபக்காரர். அவர் வரும்பொழுதே இந்த மாதிரி பூமி அதிருமா, பூகம்பம் வருமா, சூறக்காற்று அடிக்குமா, அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அவர் வந்த உடனேயும் தசரதர் ரொம்ப பயந்துடுறார். ஏன்னா பரசுராமருக்கு ராஜாக்களை கண்டாலே பிடிக்காதே. அவர் என்ன, ஐயோ ராமனுக்கு எங்கேயாவது ஆபத்து வந்துட போகிறதுன்னு அவர் பயப்படுறார். பயந்து பரசுராமர்கிட்ட போய் வணக்கம் வணக்கம் நமஸ்காரம்லாம் பண்ணுறாரு. ஆனால் பரசுராமர் அவரை கவனிக்கவே இல்லை. அவர் ராமர்கிட்ட சொல்கிறார், என்ன ராமா, நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், நீ என்னமோ சிவதனுசுவை எடுத்து முறிச்சுட்டியா, பெரிய வீரனா பாரு. அந்த சிவதனுசுக்கு ஈக்குவலாக எங்கிட்ட ஒரு தனுசு இருக்குது. இது விஷ்ணுவோட தனுசு. அதாவது தேவலோகத்தில் இருக்கிற விஸ்வகர்மா தான் இந்த ரெண்டையுமே பண்ணினான். சிவதனுசுவையும் அவன் தான் பண்ணினான், விஷ்ணுவோட தனுசுவையும் அவன் தான் பண்ணினான்.
சிவதனுசு ஜனகர்கிட்ட வந்து அதை நீ இப்போ உடச்சிட்ட. இப்போ இந்த விஷ்ணுவோட தனுசையும் எடுத்து நீ நான் பூட்டி ஒரு அம்பை நீ அதை எய்ம் பண்ணி பார்க்கலாம். நான் உன்னை ஒத்துக்கிறேன், உன்னை ராஜான்னு ஒத்துக்கிறேன், உன்னை வீரன் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே திருப்பி தசரதர் வந்து அவர்கிட்ட போய் இது பண்ணுறார், ரொம்ப அவரை ப்ளீஸ் பண்ண பார்க்குறாரு. அவர் இவரை லட்சியமே பண்ணல, ராமர்கிட்டே தான் அவர் பேசிகிட்டு இருக்கார். அப்போ உடனே ராமர் வந்து அதை பற்றி கவலைப்படல. அவர் தான் அவரால் பண்ண முடியும், அதனால் அவர் ஏன் பயப்பட போகிறார். அதனால் அவர் அந்த விஷ்ணு தனுசுவையும் எடுத்து அம்பை வந்து அப்படி நாணை பூட்டி அப்படி அம்பை பூட்டிடுறார். அம்பு ரெடி ஆகிடுறது. அப்போ உடனே ராமருடைய அம்பு வந்து வீணாக போகாது. அவர் வந்து ஒரு எய்ம் வச்சாச்சுன்னா, ஒரு அம்பு ஒரு தடவை பூட்டியாச்சுன்னா அது ஏதாவது ஒரு எய்மை போய் அட்டாக் பண்ணிட்டு தான், ஒரு டார்கெட்டை போய் அட்டாக் பண்ணிட்டு தான் வரணும் அது. அவர் உடனே ராமர் சொல்கிறார், அதுக்கு டார்கெட் எங்கே இருக்குது, எது சொல்லு, நான் இப்போ அம்பு பூட்டிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னா. பரசுராமருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுறது. அடடா, ஓ நீ நிஜமாகவே வீரன் தான், நீ விஷ்ணு சிவதனுசுவை ஏதோ அது ஏற்கனவே முறிஞ்சு போன அது கொஞ்சம் டேமேஜ் ஆன வில்லு தான், அதை போய் நீ உடச்சிட்டியே. விஷ்ணு தனுசு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினச்சேன், பட் அதையும் எடுத்து உன்னால் நான் போட்டு இது பண்ணிட்டேன், அம்பு அதில் எய்ம் வச்சுட்ட அப்படின்னு. அப்போ உடனே ராமர் கேட்குறார், நான் எய்ம் வச்சேன்னா அது டார்கெட், அந்த அம்பு வந்து வீணாக போகாது, அதுக்கு ஒரு டார்கெட் வேணும். இப்போ நான் எதில் அதை எங்கே நான் அதை பிரயோகம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். உடனே விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார், இது வரைக்கும் நான் பண்ணின தவம் இருக்கு இல்லையா, அந்த தவ பலனெல்லாம் நீ டார்கெட்டாக வச்சுக்கோ, அதுக்கு அதெல்லாம் இதுக்கு உன்னோட அம்புக்கு இரையாகட்டும். நான் வந்து ஒரு ராத்திரி மேலே ஒரு இடத்துல தங்க மாட்டேன், நான் என்னோடய இடத்துக்கே நான் மகேந்திர பர்வதத்துக்கே நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறார். ஸோ இப்போ அவருக்கு வந்த அந்த ஆபத்து சௌரியமாக விலகிடுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஆபத்தும் விலகியாச்சு. அப்போ இவெல்லாம் அயோத்திக்கு வந்துடுறா. அயோத்தியில் நல்லா ஹாப்பியாக அவள் இருந்துட்டுருக்கா. 12 வருஷத்துக்கு மேலே ஆகிடுறது. அப்போது ராமருக்கு இப்போ வயசாகிடுறது, ஏன்னா அவர் கல்யாணத்தை போது 14 இயர்ஸ், இப்போ 12 ஒரு 26 இயர்ஸ் பாய் ஆகிடுறார். ஸோ அப்போ ராஜாவாக நல்ல ஒரு யௌவனம் ஆகிடுறது, ஒரு வேலைக்கு போகிறதுக்கான கரெக்டான வயசு இல்லையா, அது மாதிரி. அப்போ தசரதரும் பார்க்குறார், அவருக்கும் வயசாகிண்டே போகிறது. அவர் என்ன நினைக்கிறார், நம்ம வந்து ராமனுக்கு வந்து முடிசூட்டி அவனை வந்து நம்ம ராஜாவாக்கிடலாம், நம்மளும் வயசாகிடுது, நம்மளே எவ்வளோ நாள் ரூல் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த ராமன் வந்து ரூல் பண்ணட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து முதல்ல வசிஷ்டர்கிட்ட கேட்குறார். வசிஷ்டர் அதுக்கு வெரி குட் அப்ரூவ் பண்ணுறார். உடனே தன்னுடைய சபையில் வந்து அதை அறிவிக்கிறார், நான் ரிட்டையர் ஆக போகிறேன், நான் இனிமேல் என் பையன் ராமனையே ராஜாவாக்கி அவனுக்கு பட்டம் கட்டி அவனை ராஜாவாக்கிடலாம் அப்படின்னு நான் முடிவு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னப்பறம் எல்லாரும் அதை வரவேற்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் ராமனை பற்றி தெரியும், ராமனுடைய நல்ல குணங்கள், ராமனோட திறமை எல்லாம் தெரியும். நிச்சயமாக அவரால் இந்த கிங்டமை நல்லா ரூல் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் எல்லாரும் அதை வெல்கம் பண்ணுறான். அப்போ அதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஆகிடுறது. அவர் தன்னோட மினிஸ்டரை விட்டு சுமந்திரரை விட்டு ராமனை கூட்டின்னு வாங்கிறார். கூட்டின்னு வந்து ராமர்கிட்டையும் சொல்கிறார், இந்த மாதிரி நான் வந்து உனக்கு பட்டம் கட்ட போகிறேன், உன்னை ராஜாவாக ஆக்க போகிறேன், நாளைக்கே நான் இதை பண்ணிட போகிறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் நினச்சா நன்று செய், அதையும் இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினச்சா அதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, அப்புறம் பண்ணலான்னு பண்ணக்கூடாது, அதை உடனே பண்ணிடணும். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கே உனக்கு பட்டம் கட்ட போகிறேன். ஆனால் இப்போ பரதன் இங்கே இல்லை, பரதனும் சத்ருகுணனும் பரதனோட மாமா ஊருக்கு, அவள் கேகே நாட்டுக்கு போயிருக்கா, மாமாவத்துக்கு போயிருக்கா. ஸோ அங்கேருந்து வரத்துக்கு நாள் ஆகும், அது கொஞ்சம் தொலைவில் இருக்குது. அங்கேருந்து அவள் வரத்துக்கு கொஞ்சம் பரதன் வந்து தான் உனக்கு பட்டம் சூட்டணும்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ பரதனுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், உனக்கு நான் பட்டம் சூட்டுறேன், நீ ரெடி ஆகிடு. அப்போ நாளைக்கு நீ பட்டம் சூட்டிக்கணுன்னா அதுக்கு இன்றைக்கி நீ சில விரதங்கள் முறையாக இருக்கணும். என்னென்னா உபவாசம் இருக்கணும், ராத்திரி தரையில் தான் படுத்துட்டு தூங்கணும். அந்த மாதிரி நீயும் சீத்தையும் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்கோ, உபவாசங்கள் இருக்க ஆரம்பிங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். உடனே ராமர் வந்து அவள் அம்மா கௌசல்யாட்ட அந்த விஷயத்தை சொல்கிறார். அவள் அம்மாவுக்கு அதுக்குள்ளே அந்த நியூஸ் கிடச்சிடுறது. அவள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வெரி ஹாப்பி. ஸோ நீ வந்து உபவாசம் இது இப்போ வசிஷ்டர் வந்து அதுக்கு என்னெல்லாம் எப்படி பண்ணணும், முறையாக என்ன செய்யணுங்கிறத அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவர் போகிறார். அவர் போனவொடனையும் அங்கே அவருக்கு தசரதருக்கு இன்னும் 2 ஒய்ஃப் இருக்கா இல்லையா, சுமித்ரா அண்டு கைகேயியோட பையன்தான் பரதன். கைகேயி மேலே தான் இந்த தசரதருக்கு ரொம்ப ஆசை. அவள் வந்து நல்ல பொண்ணோ, ரொம்ப கெட்டிக்காரி, அவளும் ரொம்ப கெட்டிக்காரி, அவளுக்கும் அவள் வந்து நல்ல தேர்லாம் நல்லா ஓட்டுவா, அதனால் அவள் மேலே அவருக்கு ரொம்ப ஒரு பிரியம் உண்டு. ஸோ இந்த நியூஸை வந்து
கைகேயிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கைகேயோட அரண்மனைக்கு போகிறார். அதுக்கு முன்னால் அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம்.